2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா யார்களா ஆத்தா யார்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யார்களா ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க. தமிழ் ஊடகங்களே, உங்கள் டேபிளை கொஞ்சம் தேடி பாருங்களேன். காலிலேருந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து எம்எல்ஏ, இவர் இந்த மாதிரி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி சர்ச்சை பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமானது காலிலேருந்து போயிட்டுருக்கு. பேமெண்ட்டு ஜூன் மாதம் ஆரம்பம், கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தானே நீங்கள் அத்தனை பேருமே இந்த செய்தியை போடாமல் இருக்கீங்க. மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்னு காலிலேருந்து ஒரு கட்சி கத்திக்கிட்டு இருக்கு. இந்த தலைவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக மாறலா? கரெக்டாக சட்டப்படி கரெக்டாக எதுக்குமே அடாப்ட் ஆகாத இந்த செய்தி ஏன் போடலை? சரி, இப்போ அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ்லாம் நாங்கள் போட மாட்டோம்னா எந்தெந்த செய்தி இருக்குது லைவாகவே ஒரு பேசின ஃபுட்டேஜ் எடுத்து வந்து காமிக்கிறேன், அப்போயாவது போடுவீங்களா? தந்தி டிவியில் 3 நாளைக்கு முன்னாடி இருக்கும் 1 மணி நேரம் 37 நிமிஷம். அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா 58வது நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முந்திரிக்காடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். முந்திரிக்காடுனால கொஞ்சம் பயந்துட்டீங்களோ? முந்திரிக்காடில் தலைகீழ தொங்க விடுவேன்னு சொன்னாப்புல அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காண்டி பயந்துட்டீங்களா? அல்லது டிஎம்கேவோட கூட்டணி கொடுத்தா அழுத்தமா? என்ன காரணம் இந்த ஃபுட்டேஜை பற்றி பேசாமல் இருக்க? சரி, நீங்கள் பேச மாட்டீங்க, காசுக்கு மாரடிக்கிற கூட்டம். நாங்களாம் உணர்ச்சி மிகுதியில் இந்த செய்தி மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கோம். ஏன்னா எங்கள் தலைவரை பற்றி மட்டும் இதில் தப்பாக பேசலை, எங்களுடைய குழந்தைகளை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க, அந்த பெற்றோர்களை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க, சினிமா துறையை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. இவர் எப்படி சும்மா விட்டு வைக்க முடியும்? இவரை பற்றி, இவர் பேசினதை பற்றி A to Z தகவல்கள் இந்த ஊடகங்கள் பேச மறுக்கிற அந்த செய்தியை ஊடகத்தில் உட்காந்து இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். 1 by 1 தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆனால் இவ்வளவு கேவலமாக ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாதுங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு உரையாடல் ஒன்று மேற்கொண்டாங்க. அது தனிப்பட்ட உரையாடல். அந்த உரையாடலை நான் ஆதரிக்கவே இல்லை. அவனே இவனேன்னு சொல்லி உரிமையில் பேசிட்டாங்க. அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டார். எடப்பாடி பழனிசாமியும் சரிப்பா மன்னிப்பு கேட்டார்ல, விட்டுலான்னு சொல்லிட்டாரு. 2 நாளாக அந்த ஃபுட்டேஜை சுத்துன்னு சுற்றுனீங்களே, இந்த ஃபுட்டேஜை ஏன் போட மாட்டீங்க? இதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 தமிழ்நாடு இருக்குல்ல, கார்த்திகை செல்வன் அவர் பார்த்தீங்கன்னா பீப் போட்டு இந்த செய்தியை வெளியிட்டார். எடப்பாடிக்கு அடுத்து ஒரு பீப்பு, அதுக்கடுத்து ஆதவ் பேசுவார். இவ்வளவு தூரம் இதில் ஒர்க் பண்ணி வேலை பார்த்த கார்த்திகை செல்வன் அவர்கள் இந்த வேல்முருகன் இஷ்யூல மட்டும் ஏன் அமைதியாக இருக்காரு? ஏன் எதுவுமே பேச மாட்டாரு? சர்ச்சை பேச்சு தானே, கேவலமான பேச்சு தானே இது. கேவலமான பேச்சை பேசின ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு செய்தியை எப்பா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும்பா, இல்லைன்னு சொல்லலை, ஒரு நியூஸ் கார்டு கூடயா போட மாட்டீங்க? அவ்வளவு தூரமாயா அந்த ஊடகங்கள் அடிமையாக இருப்பீங்க? உங்களுக்குன்னு ஒரு தன்மானம் ஒன்றுமே கிடையாதையா? ஏன் உன் வீட்டு குழந்தையும் என் வீட்டு குழந்தையும் தான் அந்த ஆள் அசிங்கமாக பேசியிருக்காரு, அப்போ கூட உங்களுக்கு கோவம் வராதையா? அப்படிங்கிறதா என்னுடைய பிரதானமான முதல் கேள்வி இருக்கு. இப்போ 2வது பேசின ஒருத்தரை பற்றி பார்ப்போம். இவ்வளவு கேவலமாக ஒருத்தர் பேசுகிறார்ல, அவர் வரலாறு எப்படி இருக்குன்னு தேடி பார்த்தா பாமகலேருந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் இணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது பாமக கட்டுப்பாடை தாண்டி நடந்துக்கிட்டதுனால கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 தடவை எம்எல்ஏ வந்திருக்காப்புல பாமகவில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவோட அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து திமுக சின்னத்தில் போட்டியிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் எம்எல்ஏவாக இருக்கார். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர்னு சொல்லி பேசிப்பாப்புல வெளியே. ஆனால் இவர் சட்டசபையில் எப்படி பார்க்கப்படுவார்னா திமுகவோட எம்எல்ஏவாக தான் பார்க்கப்படுவாங்க. ஏன்னா இவர் நின்று ஜெயிச்சது உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறத இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா அடுத்து இவரால் வந்து எம்எல்ஏ ஆகவே முடியல. இன்னைக்கு திமுக தயவு கொடுத்ததுனால தான் இவர் எம்எல்ஏ ஆயிருக்கார். 6 தடவை எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டிட்டு இருக்கார். 3 தடவை எம்எல்ஏ இருக்காப்புல. தன்னுடைய மனைவி பொதுவெளியில் வந்து என் கணவர் எனக்கு ஜீவாம்சம் தரமாட்டாரு, ரொம்ப ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் மனைவியை கதற விட்ட ஒரு நபர் தான் இந்த வேல்முருகன். இவர் மேலே பார்த்தீங்கன்னா 19க்கும் மேற்பட்ட வழக்குகள் இப்போ வரைக்கும் நிலுவையில் இருக்கு. இவரே சொல்றார் அந்த 1 மணி நேரம் 37 நிமிஷம் ஃபுட்டேஜில் நான் பெரிய ரவுடி, நான் வெள்ளச்சட்டை போட்டதுனால நீங்கள் என்னை நல்லவன் நினைக்காதீங்க, இங்கே இருக்கிற நெருப்பு, அவருக்கு இங்கே ஏதோ நெருப்பு இருக்கான், அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, எப்போ வேணால் வெளியே வருமா, அவ்வளவு மிகப்பெரிய ரவுடி அப்படிங்கிறத அவரே சொல்லிக்கிறாப்புல. ஒன்றா. இப்போ 2வது இவர் எங்கே பேசுகிறார், என்னத்தில் பேசுகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 1 மணி நேரம் 37 நிமிஷம் பேசுகிறார். அது ஃபுல்லாகவே நான் பார்த்தேன். அது எதுவுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதில் பார்த்தீங்கன்னா விஜயண்ணா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் எங்கே வர்றாருன்னா 58வது நிமிஷத்துக்கு வரார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாடி ஒருத்தன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. விஜய் அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், அல்லது
அல்லது பார்த்தீங்கன்னா புதிதாக கட்சி தொடங்கிய ஒருத்தர் சொல்லி முதலமைச்சர் ஒரு பேட்டர்னில் போகிறார்ல, அந்த பேட்டர்னில் போகலாம். இவர் அப்படிலாம் போக மாட்டார். கூத்தாடி ஒருத்தன் 2 கிராம் மோதிரம் கொடுக்குறான், செயின் கொடுக்குறான், அது கொடுக்குறான், இது கொடுக்குறாங்கிறதுக்காண்டி இந்த குழந்தைகள் போகிறாங்க. இது முதல்ல சரியான்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் அந்த குழந்தைங்களுக்கு ஏன் 2 கிராம் கொடுக்குறாங்க? ஒரே ஒரு விஷயந்தான், இந்த குழந்தைகள் நல்லா படிச்சிருக்காங்க. ஒரு மனுஷனை இன்னொன்று மனுஷன் பாராட்டுறது தான் ஒரு மனுஷனுக்கு அடுத்த கட்ட உத்வேகம் இருக்கும். எப்பா நீ நல்லா வீடியோ பண்ணல 4 பேர் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நீங்கள் நல்ல விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் 4 விஷயத்த சொல்லும் போது தான் சக மனுஷன் இன்னும் உற்சாகமாக இருப்பான். அந்த 15லேருந்து 17 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, இது உங்கள் பரிசு, உங்கள் பெற்றோருக்கு முன்னாடி பொன்னாடை போட்டு நான் பாராட்டுறேன்னா நிச்சயமாக நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னு சொல்லி தொகுதிக்கு தொகுதி கூப்பிட்டு கட்சி பேதம் பார்க்காம, கட்சி கூடி எதையும் கட்டாமல், ஜாதி மதம் எதையும் பார்க்காம படித்த குழந்தையா வாமா நீ நல்லா படிச்சிருக்க, பாராட்டுமா, நல்லா இருமா, இன்னும் கொஞ்சம் நல்லா படிமா, அடுத்த எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக போமான்னு சொல்கிற ஒரு தலைவரை கூத்தாடி 2 கிராமுக்காண்டி இந்த மக்கள் அங்கே போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. குழந்தைகள் ஆற தலைவி அண்ணா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்க வந்தா அண்ணாவா இது என்னங்க, இது என்ன, இன்னும் 2-3 வருஷத்தில் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது, ஊடகம் முன்னாடி வேற ஒருத்தனை போய் கட்டி பிடிக்க முடியுமா? அதுவும் ஒரு கூத்தாடி பையில கட்டி பிடிக்க முடியுமான்னு சொல்லி அந்த காணொலியில் ரொம்ப கேவலமாக பேசுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா தங்கை உறவெல்லாம் அவருக்கு தெரியாது போல. அண்ணா தங்கை 2 பேரும் அன்பின் மிகுதியாக கட்டி பிடிக்கிறது இவருக்கு அவ்வளோ பெரிய ஆபாச சைகையாக இருக்குது. அந்த சின்ன குழந்தை அன்பின் மிகுதியாக எப்போ தெரியுமா கட்டி பிடிக்கும்? அன்பின் மிகுதிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன குழந்தைக்கு இவரை பார்க்கும்போது அண்ணன் அப்படிங்கிற ஒரு சேஃபான பாதுகாப்பான இடம் இருக்குது. கையை இப்படி வைனேன், கையை இந்த மாதிரி வைனேன், கையை அந்த மாதிரி வைனேன், கூலிங் கிளாஸ் இப்படி போட்டுக்கினேன், இப்படி கையை வச்சுக்கினேன், ஏன் தோல் மேலே கையை போடனேன், ஆனால் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லி ஒரு அண்ணனா இவர் நம்மவரி அவர், இவர் நம்மாளி அவர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அன்பின் மிகுதியாக கட்டி பிடிக்கிறத இவரும் அந்த குழந்தைய அன்பின் மிகுதியாக பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கியா அந்த பொண்ணு, நல்லா படிச்சிருக்காங்க அந்த பையன் சொல்லி 2 பேரையுமே அன்பின் மிகுதியாக செய்கிற விஷயம் இவருக்கு ஆபாசமாக எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல. அதாவது ஊடகத்துக்கு இந்த பெண்கள் வரக்கூடாது, இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, வீட்டில் வேலை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனோம், உன் வேலை வந்து படிக்கிறதுலாம் கிடையாதுன்னு சொல்லி பிற்போக்குத்தனமான சிந்தனையில் இருக்கிற ஒருத்தர் நினைக்கிறேன். மனசுக்குள்ளே வன்மம் இருக்குது போல், மனசுக்குள்ளே அந்த மூளைக்குள்ளே அத்தனை இடத்துலையுமே பெண் பிள்ளைகளை பார்க்குற பார்வையே கேவலமாக இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா திமுக சீட்டு கொடுத்து சமூக நீதி அரசு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. கொடுத்த ஒருத்தரோட சமூக நீதி இவ்வளவு கேவலமாக இருக்குது. ஒரு பெண் பிள்ளை பார்த்தீங்கன்னா மீடியா முன்னாடி வந்து தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி மக்கள் முன்னாடி நின்று அந்த பாராட்டை பெறுறது பார்த்தீங்கன்னா சச்சா மீடியாவுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை வர்றதா, இதெல்லாம் என்ன கேவலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வர்க்கத்தனமான ஒரு புத்தி இந்த மனுஷன் மண்டக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதான் எனக்கு 2வது சொல்கிறேன். 3வது அது என்ன வார்த்தைக்கு வார்த்தை கூத்தாடி, கூத்தாடினா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமா? கூத்தாடிங்கிற வார்த்தையை நீ எப்படி பயன்படுத்தலாம் முதல்ல எனக்கு தெரியல. கூத்தாடிங்கிற வார்த்தை ஒரு தொழில் தானே அது. நீ இப்போ அந்த அரசியல்வாதியாக இருக்கிறவங்க நீங்களாம் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு தெரியாது. எங்கள் அண்ணன் உழைச்சி சம்பாதிச்ச காசு, அவருடைய பணம், அவருடைய காசு, அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் கூப்பிட்டு பாராட்டணுங்கிறத அவர் எதிர்த்த முயற்சி. இதில் அரசியல் இருக்குன்னா நீயும் பண்ணு, இதில் ஓட்டு விழுகுனா நீ பண்ணு, ஏன் பண்ண மாட்டேற? ஓட்டு விழுகும் அரசியல் இருக்குன்னா நீங்களாம் பண்ண வேண்டியதானையா? நீங்கள் பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இங்கே பிரதானமாக கேட்குறேன். நீங்களாம் பண்ண மாட்டீங்க, பண்ணுற ஒருத்தனையும் கூத்தாடி பைய பண்ணுறான், கூத்தாடி பைய பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அதாவது ஒரு சினிமா அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் பார்க்குற கண்ணோட்டமே ரொம்ப கேவலமாக இருக்கியா? சினிமாவை இப்படி பார்க்குறீங்க, சினிமா அப்படி கிடையாதுயா. சினிமா ஒவ்வொருத்தோட மனசுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சினிமா பேசு பொருளாகும். ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கு. துப்பாக்கி அப்படிங்கிற திரைப்படம் நமக்கு எவ்வளவு பெரிய ராணுவம் சார்ந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. கத்திங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா விவசாயி சார்ந்த எத்தனை பிரச்சனைகளை நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஒரு டேலண்ட் இருக்கிற ஒருத்தன் அந்த டேலண்ட் பின்னாடி ஓடினா ஜெயிக்கலாங்கிறத நண்பன் அப்படிங்கிற திரைப்படம் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. திரைப்படங்கள் நம்மளை சில நாட்கள் தூங்க விடாதியா. ஒரு புத்தகம் அப்படிங்கிற ஒன்று படித்தோன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகம் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது மேலேந்து கீழே வந்து அந்த படித்து கொண்டே வர்றோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு வரியும் அந்த வரி அத்தனையுமே நம்மளை மேலே ஏற்றிக்கிட்டே போகும்யா. அதற்கு ஈக்குவல் டு நான் சினிமான்னு போடலாம். ஏன்னா சினிமாவும் மனுஷனை அடுத்த கட்டம் கொண்டு போகும். திரைத்துறைங்கிறது இங்கே பெரிய தொழில்யா. அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குறீங்க? எந்த ஒரு தொழிலையும் கேவலமாக பார்க்கக்கூடாது நீங்களே பேசுகிறீங்க. சினிமாலேருந்து வந்தால் மட்டும் அது என்ன அலர்ஜியாக பார்க்குறீங்க? சினிமாக்காரனை கொண்டாடினா அது என்ன உங்களுக்கு கோவம் வருது? சினிமாக்காரனை கொண்டாட ஏன் செய்வோம்? எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் கொண்டாடுறோம். ஒரு எழுத்தாளருக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இயக்குனருக்கும் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். 2 பேருமே ஒரு படைப்பை தான் படைக்கிறாங்க. இயக்குனர் தன்னுடைய கதை, தன்னுடைய சிந்தனையை பார்த்தீங்கன்னா சினிமா கலைத்துறையோட சேர்ந்தவங்களோட பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக அதை உருவாக்குறாரு. 2மே சமுதாயத்தில் விவாதத்தை ஏற்படுத்துது, 2மே சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது. சினிமாவை முதல்ல பார்க்கறதுலனா பார்க்க கற்றுக்கியா வேல்முருகனே, பார்க்க முதல்ல கற்றுக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்த விஷயங்களை பற்றி பேசலாம். சினிமாவையும் அறகுறையாக பார்க்குறது. அடுத்து பெற்றோர்கள் வந்து
அது இந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்துறதே கிடையாது, கூட்டி கொடுக்குறாங்கங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஏன்யா தான் புள்ள படித்து மார்க் வாங்கியிருக்கு, தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் பிள்ளைய கூப்பிட்றாரு, தான் பிள்ளைய கூப்பிட்டு பாராட்டுறாரு, தான் குழந்தைக்கு வந்து பொன்னாடை போத்துறாரு, தான் குழந்தைக்கு வந்து மோதிரம் போடுறாரு. இதெல்லாம் ஒரு பெற்றோராக பார்த்தின்னு வச்சுக்குவேன்யா, பெற்றோராக இதெல்லாம் கவனிச்சின்னு வச்சுக்குவேன்யா, ரொம்ப அற்புதமாக இருக்கியா. அந்த பெற்றோருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, தான் பிள்ளைய பாராட்டுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் உணர்ச்சி மிகுதியா. அதெல்லாம் ஏன் என்ன பேசுறதுன்னே தெரிலையா. இவ்வளவு கேவலமான ஒரு மனித பிரிவை நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு கொச்சையா, இவ்வளவு தரைக்குறைவா, எல்லாத்துலேயும் தப்பான கண்ணோட்டம், எல்லாத்துலேயும் கேவலமான கட்டோட்டம். பேசுனா முந்திரிக்காடில் தலைகளை தொங்க விடுவேன், இதை தாண்டி என்னன்னு தெரியாது, குத்துவேன் வெட்டுவேன், நான் பெரிய ரவுடி, இதை தான் பேசுறது, இதை தான் செய்கிறது. அட போயா, ஒனுங்கெல்லாம் ஏற்றாப்புல உட்காந்து வீடியோ பண்ணிட்டு எங்கள் கட்சி ஒரு சேர பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கு. தமிழ் ஊடகங்கள் அத்தனையும் உங்கள் கண்ட்ரோல் இருக்கனால இந்த செய்தி பொதுமக்கள்கிட்ட போய் சேர்க்க மாட்டீங்க. அவ்வளவு கேவலமான அஜெண்டா வேலை பார்க்குறீங்க. நாளைக்கு இதை பேசுவோம், நாளை கழிச்சு இதை பேசுவோம், மன்னிப்பு கேட்குற வரைக்கும் பேசுவோம், மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பல்வேறு தளத்தில் இதை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். அந்த விஷயத்தை சும்மா விடாது தாவேக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எல்லாத்துலேயும் தப்பான கண்ணோட்டம். தயவு செய்ய சொல்கிறேன், அரசியலை விட்டு வெளியே வருங்க வேல்முருகன். நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அரசியலுக்கும் உங்களுக்கு ரொம்ப தூரம். நீங்கள் அந்த நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு அந்த பக்கமே போங்க, அந்த பக்கம் போய் அந்த வேலையை பாருங்கள். உங்களுக்கு அரசியல் வந்து செட் ஆகாது. வெள்ளையும் சொல்லையும் போகிறதுக்கு நீங்கள் தகுதியான நபரே கிடையாது. மனசு முள்ளா வன்மம் தான் இருக்குது, மனசு ஃபுல்லா தப்பான சிந்தனை தான் இருக்குது. இத்தனை நாள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க, இத்தனை நாள் போய் பேசிகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி மீதியில் பார்த்தீங்கன்னா மனசுலேருந்து பேசுகிறேன், ஏதோ கட்சி நிகழ்வு போல மனசுலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி மனசில் இருந்த வக்கரம் அத்தனையும் கொட்டிட்டீங்க. தயவு செய்து அரசியலை விட்டு வெளியே போயிருங்கிறதா எங்களுடைய பெரிய கோரிக்கை. அதற்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதை பற்றி பேசுவோம், நாளை கழிச்சு இதை பற்றி பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் வர்ற வரைக்கும் பேசுவோம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட கருத்து என்னன்னு கேட்போம். தொடர்ச்சியாக அதை பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். ஊடகங்களும் ஒரு நாள் பேசும், பேசாமல் எங்கே போயிட போகிறாங்க. நம்ம ஸ்பேஸில் பேசின அத்தனை சகோதரிகளுக்குமே இந்த இடத்துல நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் அத்தனை பேருக்குமே இங்கே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இதை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.